வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆலயம் எறும்பீஸ்வரர் என்ற திருக்கோயில் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் என்ற ஊரில் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் நிறையா இருக்குது. இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா மலை மேலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. சோழர் கால ஆட்சியின் போது இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதா கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு ஏன் எறும்பீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் தேவர்கள் முனிவர்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட கொடுமையிலிருந்து தாங்க முடியாமல் தப்பிக்கிறதுக்காண்டி தேவர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் ஒரு எறும்பு வடிவம் கொண்டு, ஏன் எறும்பு வடிவம் கொண்டாங்கன்னா அந்த அரக்கன் பிடியிலிருந்து ஒரு தப்பிக்கிறதுக்காண்டி எறும்பு வடிவம் கொண்டு இந்த எறும்பீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த சுபபெருமானை வழிபட்டு தங்கள் குறைகள் பிரச்சனைகளை சொல்லி அதற்கு தீர்வு கண்டுட்டதாக ஒரு வரலாற்று ஐதீகம் சொல்லப்படுகிறது. இங்கே உள்ள சிவலிங்கம், மூலவர் சிவலிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு நேராக இல்லாமல் சாய்ந்த நிலையில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, எறும்பு வடிவில் இங்கு வழிபட வந்த முனிவர்கள் சித்தர்களுக்காண்டி சிவபெருமான் தலை சாய்த்து அவர்களுக்கு அருள் பாலித்தார் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. இந்த ஆலயம் பல சிறப்புகளை கொண்டுள்ளது. சரியான வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவர்கள் இங்கு சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு பொருளாதார வலிமையை அடையக்கூடும் என்று இங்கு உள்ள தல குறிப்புகள் சொல்லப்படுகிறது. மேலும் கல்வியிலும் மற்ற குடும்ப வாழ்விலும் நாம் சிறந்து விளங்க இங்குள்ள எறும்பீஸ்வரர் ஆலயத்தில் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் நமது வாழ்வில் மாற்றமும் வளர்ச்சியும் மகிழ்வும் நலமும் உண்டாகும் என நம்பப்படுகிறது. பக்தர்கள் ஒரு தரம் அவசியம் திருச்சி திருவெரும்பூரில் உள்ள எறும்பீஸ்வரர் ஆலயம் தரிசனம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.